ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழகத்தைச் சேர்ந்த 42 அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கும் நிலையில் அதில் ஜவாஹிருல்லா, தமீமுன் அன்சாரி, ஜான் பாண்டியன் ஆகியோரின் கட்சிகளும் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தை இழந்த கட்சிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பதிவை இழக்க திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் தான் காரணமா போன்றவை குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் 42 அரசியல் கட்சிகளின் பதிவை பறித்து தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது தேர்தல் ஆணையம். திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தங்களின் சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்தியதே சிறிய கட்சிகள் தங்களின் சுயத்தை இழந்து தற்போது வீதிக்கு வர முக்கிய காரணம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இந்தியாவில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகளும் 58 மாநில கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக உள்ளன. இவை தவிர சுமார் 3000 சிறிய கட்சிகள் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக செயல்பட்டு வருகின்றன. இந்த கட்சிகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் உள்ள நிலையில் அவற்றை மீறும் சமயத்தில் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படும். அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் உள்ள 42 அரசியல் கட்சிகளின் பதிவை திடீரென ரத்து செய்து ஷாக் கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்ட தேர்தல்களில் 6 ஆண்டுகள் போட்டியிடாததால் இந்த கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழகத்தை சேர்ந்த சில முக்கிய கட்சிகளின் பெயரும் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருப்பதே அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக ஜவாஹிருல்லா தலைவராக உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 3 தேர்தல்களிலும் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் மாமக போட்டியிட்டதால் அவர்களின் வேட்பாளர்கள் திமுகவின் வேட்பாளராகவே கருதப்படுவர். இதனால் தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் இருந்து மறைந்த மனிதநேய மக்கள் கட்சி இறுதியாக பதிவையும் இழந்திருக்கிறது. இதேபோல தொடர்ந்து மாற்றுக் கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிட்ட ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் நீக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்திலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தாமரை சின்னத்திலும் போட்டியிட்டு மாற்றான கட்சிகளை மார்பில் தூக்கி போட்டு வளர்த்த ஜான் பாண்டியன் சொந்த கட்சியை கண்டுகொள்ளாமல் விட்டது அவருக்கு பெரிய இழப்பை தேடி தந்திருக்கிறது. பெரிய கட்சிகளின் நிழலில் மறைந்திருந்து தற்போது மறித்து அங்கீகாரம் இழந்த கட்சிகளின் பட்டியலில் தமீமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியும் இணைந்திருக்கிறது. 2016 தொடங்கி 2024 வரை நடந்த 4 தேர்தல்களிலும் அன்சாரியின் கட்சி போட்டியிடாததே இதற்கு காரணம். அதேபோல தொடர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் கொங்கு ஈஸ்வரனின் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் பதிவை இழந்து தள்ளாடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் மோசடி வழக்கில் சிறை சென்ற தேவநாதன் யாதவின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் பதிவும் நீக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2019, 2021 உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்ட மதிமுக மட்டும் இந்த பட்டியலில் இருந்து தப்பி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் துரை வைகோ போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இதனால் கடந்த 6 வருடங்களுக்குள் நடந்த தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி என்ற அடிப்படையில் நூலிலையில் எஸ்கேப் ஆகியிருக்கிறது மதிமுக. தேர்தல் ஆணையத்தின் முடிவால் அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தை இழந்து நிர்கதியாய் நிற்கும் இந்த கட்சிகள் மீண்டும் விண்ணப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என சொல்லப்படுகிறது. ஆனால் அவ்வாறு பதிவு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிடவே இந்த கட்சிகள் தீவிரம் காட்டும் என்கின்றனர். ஏற்கனவே திமுக, அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் சூழலில் தனி சின்னத்தில் தான் போட்டி என மேலும் அழுத்தம் கொடுக்கும் போது அது பெரிய கட்சிகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்.
அதே சமயம் சிறிய கட்சிகள் தங்களது பதிவை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணத்தை ஆராய வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. தொகுதி பேச்சுவார்த்தையின் போது கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க தாராளம் காட்டும் பெரிய கட்சிகள் இறுதியில் தங்கள் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என செக் வைத்து விடுகின்றன. இதனால் தொகுதிக்கு ஆசைப்பட்டு சின்னத்துடன் சேர்ந்து தங்களது தனித்துவத்தையும் சிறிய கட்சிகள் இழக்க நேரிடுகின்றன. தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட சின்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களின் அடையாளம் மறைக்கப்படுகிறது. இதுவே சிறிய கட்சிகள் தங்களது பதிவை இழந்ததற்கு காரணம் என சொல்லப்படும் நிலையில் இனி வருங்காலத்தில் இந்த சூட்சமத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.